Hi guys, welcome back to our channel. இன்னைக்கான vlog என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா காது குத்து திருவிழா. காது குத்து திருவிழா. யாருக்கு காது போறோம், எங்க போய் குத்த போறோம், எப்படி காது குத்த போறோம்ல இந்த வீடியோ ஃபுல்லா பத்தி தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் போடுங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாமா? ஓகே. நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஒரு நகை கடைக்கு. டைம் என்ன அம்மா? டைம் என்ன? 8:10 மணி 8:10. எங்க போறோம்? எங்க போயிட்டு இருக்கோம்னா அந்த இது காது குத்துறதுக்காக கம்மல் போயிட்டு இருக்கோம். இப்ப போயிட்டு கம்பல் வாங்கிட்டு யாருக்கு வாங்குறோங்கிறத அங்க வச்சு ரிவீல் பண்ணுவோம். அதுக்கப்புறம் எங்க வச்சு காது குத்த போறோம், என்ன பண்ண போறோம் எல்லாமே இந்த வீடியோல லாகில பாருங்க. சோ யாரும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி அப்படியே கண்டினியூ பண்றோம். காது குத்துறதுக்காக வாழைப்பழம் வாங்கிட்டு இருக்காரு ரோஹித். ஏய் குத்துனான்னு வச்சுக்கோ, கைடிக்கு ரோடும் கிராஸ் பண்ண தெரியாது, ஒன்னும் கிராஸ் பண்ண தெரியாது. வாழைப்பழம் வாங்கிட்டீங்களா? சூப்பர் சூப்பர். யாருக்கு பாத்தீங்கன்னா இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் காது குத்தும் போது வாயில வாழைப்பழம் தேய்ச்சி திணிச்சிருவாங்க. அதே மாதிரி இப்ப அந்த குழந்தைக்காண்டி வாங்கியிருக்கோம். இந்த vlog எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நவீனுக்கு வந்து கடுக்கான் போகணும்னு ஆசை. சரி அதை வந்து நீ போய் போட்டு வந்தலாம்னு சொல்லிட்டு போனோம். வாழைப்பழம் எல்லாம் வாங்கிட்டு போனோம். அது வந்து சின்ன ரோடு, மெயின் ரோட்லயே வந்து கடை இருக்கனால கார் எங்கனால நிப்பாட்ட முடியல. வாழைப்பழத்தை வந்து கார்ல வச்சுட்டு இறங்கிட்டோம். சீக்கிரமா அந்த ரோட்ல பின்னாடி பஸ் எல்லாம் வந்துருச்சா, சரின்ட்டு இறங்கி போயிட்டோம். அதான் காது குத்த போகும்போது வாழைப்பழம் வச்சு சும்மா கேப்சர் பண்ணிக்கலாம் வீடியோலன்னு சொல்லிட்டு நினைச்சோம். ஆனால் பண்ண முடியல. வந்தாச்சு, காது குத்துறதுக்கு ரெடி ஆயாச்சு. என்னது? ஐயோ ஆமா, மறந்துட்டு வந்துட்டோம். கடைக்கு வந்ததுக்கப்புறம் அந்த சின்ன கடுக்கான் வந்து செலக்ட் பண்ண சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு கடுக்கான் செலக்ட் பண்ணி லாஸ்ட்டாக ஃபைனலாக அந்த கோல்டாக இருந்துச்சு ஃபுல்லாக, அதை வந்து எடுத்துக்கிட்டோம். ஏன்னா இன்னொரு கடுக்கான் பார்த்தோம், அதில் வந்து ஸ்டோன் இருந்ததுனால அது கரெக்டாக தெரியலை. போன டைம் ரோஹித்தும் அதை எடுத்தான். அதனால் இந்த டைம் வந்து ஃபுல்லாக கோல்டு இருக்க மாதிரி எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு நவீனுக்கு வந்து அந்த கடுக்கான் தான் நம்ம எடுத்திருந்தோம். அதுவும் ஸ்டோன் ஒர்க் இல்லாமல் ஃபுல்லாக கோல்டுல எடுத்திருந்தோம். அது அவனுக்கும் பிடிச்சிருந்துச்சு. நாங்கள் வந்து காது குத்தும் போது அவன் அழுவான் அப்படி இப்படின்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பார்த்தா அவன் அசரவே கிடையாது. சரி லேக்கா சொன்ன மாதிரி அழுதுருவான்னு தான் நினச்சேன். ஆனால் அழுகலாம் இல்லை, மூஞ்சி மட்டும் தான் சுருங்கிருச்சு, ஒரு மாதிரி வாடிடுச்சு. மூஞ்சே இல்லை, வலிக்க ஆரம்பிச்சிருச்சு அவனுக்கு. ஆனால் கண்ணீர் இல்லை, அப்படியே மூஞ்சி மட்டும் சோகமாக ஒரு மாதிரி வச்சிருந்தான். ஒரு பார்ப்பீங்க வீடியோவில் பார்த்தாலே அவனுக்கு தெரியும் எப்படி இருக்கு அவன் ஃபேஸ் ரியாக்ஷன். பின்னாடி திருகாணி போடும்போது திருகாணி வேற கீழே விழுந்துருச்சு. அப்புறம் ஆளுக்கு ஒரு பக்கம் தேடி எடுத்தாச்சு. அப்புறம் திருகாணி கண்டுபிடிச்சி எடுத்து போட்டு பார்த்ததுக்கப்புறம் அவனுக்கு கமல் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் அவங்க போனதுமே சீக்கிரமா முடிஞ்சனால எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். சவுண்ட் கேட்சா? சவுண்ட் கேக்குமா? காது கிளியர்தா? காது கிளி சவுண்ட் கேக்குது. ஒரு செகண்ட்ல காது கிளி திருவிழா முடிச்சிட்டோம். வீட்டுக்கு போயிட்டு ஒரு இது இருக்கு, வீட்டுக்கு போயிட்டு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. அதை நாங்க வீட்டுல போயிட்டு கண்டினியூ பண்றோம். இப்ப நாங்க போயிட்டு 2-3 பொருள் வாங்க வேண்டியது, தனியா போயிட்டு வாங்கிட்டு சாப்பிடு புல் பழம் வாங்கலாம். அப்படியே மொத்தமா வாங்கி அமுக்குங்க. ஒரு பழத்தை மொத்தமா இவனை பார்த்தா அழுத மாதிரி தெரியலையே. இப்ப வலிக்காதுரி, நைட்டு தான் கொஞ்சம் வின்னு இருக்கும். நைட்டு வலிக்கணும், ஒரு 2-3 நாளைக்கு வலிக்கும். குத்தும் போது எனக்கு என்ன வலிக்கும், உள்ள இறக்குதான் பல்ல கடிச்சு ஆகணும். இவன் ரோஹித் கொஞ்ச நேரம் அழுதான். எனக்கு வந்து ரத்தம் சீ பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. பிடிச்சிட்டு டப்புன்னு அடிச்சானா அவரு தெரியவே இல்லை. அப்புறம் காது குத்துற மாதிரி எடுத்துட்டு வந்துட்டோம். அப்புறம் கார்ல வந்து நாங்க வாழைப்பழம் விடுற மாதிரி ஒரு சீன் இருக்கும், அதுவும் நீங்க பாத்துருப்பீங்க. அடுத்து என்னன்னா நவீனுக்கு வந்து வீட்டுல எல்லாரையும் விட்டாச்சு. விட்டுட்டு நவீனுக்கு வந்து அங்க கேக் வெட்டுறதே தெரியாது. எனக்கே தெரியாது. அந்த அக்கா பாத்ரூம் அடைச்சு போட்டாங்க. என்னைய வேற வீட்டுல வந்து நான் அப்படியே கடைக்கெல்லாம் போயிட்டு வந்து வீட்டுக்கு வந்தோம். வந்ததுக்கு அப்புறம் அப்பாட்ட பைக் வாங்கிட்டு போயிட்டு கேக் வாங்க போலாமேன்னு போனோம். போற வழியில ஃபர்ஸ்ட் ஒரு பேக்கரிக்கு போனோம். நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு பேக்கரிக்கு போனோம். அங்க வந்து மேங்கோ மட்டும் தான் இருக்கு. மேங்கோ பைனாப்பிள் தான் இருக்கு. வீட்ல யாருமே சாப்பிட மாட்டாங்க அது. அதனால அடுத்த கடைக்கு போய் பார்ப்போம். கொஞ்சம் தோற்றானாட்டு இருக்க கடைய. அதுக்கப்புறம் இன்னொரு பேக்கரிக்கு போனா அங்கேயும் இல்லன்ட்டாங்க. மூணாவது பேக்கரி வாங்கணும். அங்க வந்து ஓகே ஆயிடுச்சு. NAVEE வரும். உடனே அங்க இருந்து வாங்கிட்டு வந்துட்டோம்.
உதவியும் வாங்கியாச்சு. மொத்தம் 3 கடை போனோம். 3வது கடையில தான் கிடைச்சிருக்கு. அது பேர் என்ன? சிட்டி பேக்ஸ். போலாமா? வாங்கிட்டு வந்தாச்சு. அப்புறம் வந்து கொஞ்ச நேரம் ஒரு மணி நேரம் சும்மா எடிட்டிங் ஒர்க் எல்லாம் இருந்துச்சு. ரீல்ஸ் எல்லாம் எடிட் பண்ணிட்டு உட்காந்துருந்தோம். கரெக்டா எத்தனை மணிக்கு வெட்டணும் ஞாபகம் இல்ல. அப்புறம் அவனை வந்து அவன் ரெஸ்ட் ரூம் போயிட்டான். கரெக்டா எங்க சந்தர்ப்பத்துக்கு ஏத்த மாதிரி ரெஸ்ட் ரூம் போயிட்டான். நாங்க டக்குனு டோரை லாக் பண்ணிட்டு இங்க வந்துட்டு சும்மா கேக் எல்லாம் வச்சு லைட்லாம் ஆஃப் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டோம். ஸ்லைம் கேட்டுட்டு இருந்தலடா இந்தா. 3 2 1 நீ கேட்ட ஸ்லைம் எல்லாரும் ஏன் கூட இருந்தீங்க. எப்படா இந்த வேலையை பார்த்தீங்க? நீ 1 லட்சத்துக்கு மேல போயிடுச்சுல்ல, 1 லட்சம் போனதுக்காக சர்ப்ரைஸ். பெரிய செலிபிரிட்டி ஆயிட்டீங்கன்னா அதனால இப்பவே ஒண்ணு எப்படி? ஹாப்பி பர்த்டே நவீன். ஹாப்பி பர்த்டே பிலேட்டட் ஹாப்பி பர்த்டே. பிறந்தநாள் முடிஞ்சு 2 வாரம் ஆயிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல. பிச்சு பிச்சு சாக்லேட் ஏய் இப்பவே திங்கிறான் பாரு. இப்ப அதான் தெரியும். தம்பிக்கு வா வா. வாடா வாடா. பிறந்த நாள் மிஸ் பண்ணியாடா தம்பி. ஹாப்பி பர்த்டே சொல்லு. ஏய் பர்த்டேக்கு லைட் கொடு. ஹாப்பி பர்த்டே டு யூ நவீன். தம்பி தம்பி வைக்க கொடுங்கப்பா. பாக்கு தள்ளிக்கப்பா லைட் மாட்டு. போங்க போ. நீங்க போங்க. பிறந்தநாள் வாழ்த்துக்களுக்கு கேக் வாங்க அம்மாவிற்கு நன்றி. நான் பண்ணிக்கோ. ஆனே பணம் வச்சிருக்கா. பாவி பையா. பர்த்டே நான் அப்படி போயிட்டு இருந்தேன். நீ வராத, கேக் ஊட்ட மாட்டேன். கேக் தரவா இருந்தா எனக்கு விட்டு ஏய் வாங்கி ஊட்டு. இது வந்து இப்படி வச்சு தெரியுமா? மனுஷனாய் வரலாம். அடிச்சு மண்டைய விட. தம்பி நீ மனுஷனா? ஃபைனலா இப்ப கேக்லாம் வெட்டியாச்சு. இப்ப வந்து தூங்க போறோம். இப்ப நவீன் நாங்க கேக் வெட்டினதுல நீ வந்து எப்படி என்ன சொல்ல நினைக்கிற? சரி எனக்கு ஆச்சரியமாயிடுச்சுடா. கருத்து சொல்லு. இப்ப நான் கேக் வெட்டினதுனால உங்களுக்கு இன்னும் நடந்துச்சு. உங்களோட கருத்து, உங்க மனசாட்சியை பத்தி சொல்லுங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப நெஞ்சு வலிக்கா? என்னடா சொல்றா? எப்படி கேக் வெட்ட தருணம்? எனக்கு ரொம்ப ஹாப்பி. நான் சடனா வெளியே வரேன், டக்குன்னு கேக் வெட்டுனா எனக்கு ரொம்ப ஆச்சரியம். இவன் இந்த நாய் தான் எனக்கு பண்ணுவான்னு எதிர்பார்க்கல. நாங்கள் இல்ல மொட்டை அப்பா அம்மா எல்லாருமே. அப்பா வந்து ஊர்ல இருக்கும்போதே சொன்னாங்க இந்த மாதிரி அவனை கேக் வெட்டலன்னு. சரி வா ஊர்ல போய் இங்கே வச்சு வெட்டிக்கலாம் அப்படின்னாங்க. அப்புறம் அப்படியே தள்ளி போயிடுச்சு. போன வாட்டி வந்தோம் அப்படி போயிடுச்சு. இந்த வாட்டி சரி இந்த வாட்டி ஃபுல்லா ஃபங்க்ஷனா வந்தனால மறந்தே போயிட்டோம். இன்னைக்கு அவன் கடுக்கான் குத்த போறான்னு சொன்னோன்னே இதான் கேப்னு சொல்லிட்டு ஞாபகப்படுத்தோடனே போயிட்டு நாங்க கேக் வாங்கிட்டு வந்து நவீனுக்கு சர்ப்ரைஸ் பண்ணியாச்சு. நன்றி பொண்ணான நன்றி. கண்ணுங்கள்லாம் சொருகி கொட்டாயா வருது. சரி vlog நீ முடிக்கணும், எப்படியா எடிட் பண்ணி முடிக்கணுமே. இந்த ஒரு vlog-ஐயாவது சக்சஸ்ஃபுல்லா அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு பேசுறோம். உங்களால மட்டும் எப்படி வீடெல்லாம் பெருக்க முடியுது? வீடியோக்காக பெருக்காத, பேருக்காக பெருக்காத. என்னைக்கு அம்மா தான் துடைப்பாங்க. இன்னைக்கு மட்டும் அதிசயமா ஏதோ வீடியோ எடுக்கனால நான் துடைக்கிறேன் வந்து பெருக்கிட்டு இருக்கேன். பாத்துக்கோ. ஹனுமான் வந்துட்டான்டா, ஆட்டம் போட போறான்டா ஹனுமானே வந்தா. கேக்லாம் வெட்டி செலிப்ரேஷனை முடிச்சுட்டு கீழே பாத்தீங்கன்னா ஸ்ப்ரே அடிச்சு வீட புறாதி தனியா ஆக்கிட்டாங்க. பாவம் அப்பா தான் தொடச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தங்கமான ஹஸ்பண்ட் கிடைக்க அம்மா கொடுத்து வச்சிருக்கணும். உங்களுக்கும் இந்த மாதிரி ஹஸ்பண்ட் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க.
இல்ல வேணும் ஹஸ்பண்ட் வேணும்னா அப்பா பேரு இந்த விழாவை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். பிடிச்சிருந்தாட்டி நீங்க பார்த்துதான் ஆகணும். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். ஓகே பை.